ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தாராபுரபா டைரீஸ். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே வந்து 25 தான். இன்னைக்கு காலையில நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தேனா, அதனால காலையில ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிக்கலாம், எக்சர்சைஸ் பண்ணலான்னு பார்த்தா, அது என்னவோ எந்திரிக்கவே முடியல. ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே வலிக்குது. சரி வெயிட் லாஸுக்கு முக்கியம் தூக்கமும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து தூங்கி எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஒரு ஒரு சொம்பு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சுட்டு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணலையா, இன்னைக்கு ஒரு 4 நாள் நல்லா வந்து ஸ்டொமக் பெயின் அப்படின்னா வெயிட்லாம் செக் பண்ணவே இல்ல. இன்னைக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து புட்டு மாவா வச்சுட்டு, பயிறு கூட வேக வச்சலாம். இது வந்து காலையில ஒரு மைல்டான ஃபுட்டா இருக்கும். நமக்கு வந்து டயட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெயிட் லாஸ்ல இருக்கப்ப எல்லா பேரும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சில தவறுகள். இந்த காலையில நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றதே வந்து பெரிய பெரிய குழப்பமா இருக்கும். நான் வந்து எப்போதுமே சரி வீட்ல நான்லாம் முதல்ல அவங்க இத சாப்பிடுறாங்கடா, யூடியூப்லலாம் பார்ப்பேன். காலையில இதெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய நான் வந்து பார்ப்பேன். சரி நான் அது மாரியே நம்மலாம் சாப்பிடணும், அது மாரியே வந்து வாங்கணும், நம்மளும் வாங்கி நெறைய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய வாங்கி வச்சுட்டு, நெறைய வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா வந்து நம்ம வீட்ல என்ன இருக்கோ, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு என்ன இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியும். இதுக்காக போய் நம்ம டெய்லியும் போய் கடைக்கு அவங்க கடைக்கு பக்கத்துல இருக்கு. அவங்க போய் வாங்கிட்டு வராங்க. நம்ம க நமக்கு அப்படி கிடையாது இல்லையா? நம்மலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சந்தைக்கு, கடைக்கு போற ஆளு. பக்கத்துலலாம் கடையெல்லாம் எதுவும் கிடையாதா? சரி நம்ம வீட்ல என்ன இருக்கோ, அதுதானே வச்சு நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியும். எதா இருந்தாலுமே. சரின்ட்டு காலையில புட்டு மாவு அரைச்சுட்டனா, புட்டு மாவு வந்து ரொம்ப ரொம்ப மைல்டான ஃபுட்டு. இது வந்து ரொம்பவும் சாப்பிட முடியாது. லிமிட்டா தான் சாப்பிட முடியும். அது கூட நான் பயிரும் வேக வச்சிருந்தேன்னா, இந்த காலையிலேயே நம்ம புரோட்டீனு, கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துட்டோமா, இதுவே வந்து ஒரு ஒரு நாளைக்கு அ காலையில வந்து ஒரு 300 400 கலோரிஸ் வந்துருச்சு. ஏன்னா வந்து பயிர்லயும் எப்படியா இருந்தாலும் ஒரு 200 கலோரிஸ் வந்துரும். அந்த புட்டு மாவுலயும் ஒரு 200 கலோரிஸ் வந்துரும். நம்ம காலையிலேயே 400 கலோரிஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, நான் சொன்னது 300 கலோரிஸ் நான் எக்ஸ்ட்ராவே 100 கலோரிஸ் சாப்பிட்டேன். ஆனா வந்து மைல்டான ஃபுட் நம்ம எடுத்துக்கிறது நம்ம டயட்டுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வேற அதுக்குள்ள 76 டேஸ் வந்துட்டோமாடா! இன்னும் மீதி அவ்வளோதான் இருக்கா? இன்னும் 76 டேஸ் தான் இருக்கா? அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. இது இந்த 24, 25 நாள் ஆயிடுச்சா, இன்னும் வந்து 76 டேஸ் தான் இருக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடியறதுக்கு. அதுவும் நான்லாம் முன்னாடியே, ஐயோ! இன்னும் இவ்ளோ நாள் இருக்கா? எப்படா 100 டேஸ முடிப்போம்? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவ, ஐயய்யோ! 76 டேஸ் தான் இருக்கு. இன்னும் நம்ம வெயிட்டே எதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து 25 டேஸ் இன்னும் ஒரு 2, 3 நாள்ல ஒரு 1 மந்த் முடிய போகுது இல்லையா? எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஐய்யய்யோ! என்னடா இது சீக்கிரமா வந்து முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சரி விடு இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சா இன்னொரு 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 25 டேஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க எவ்வளோ வந்து வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஏறுறேன், இறங்குறேன் அப்படியே தான் இருக்கேன். எனக்கு அப்படியே தான் இருக்கேன்னா, ஒரு 87ல 87 சம்திங் இருந்தேனா, இப்போ வந்து மறுபடியும் லாஸ்ட் வெயிட் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்த வெயிட் 86 சம்திங் இருக்கேன். அது வந்து எனக்கு வந்து சரி குறையுது, ஏறுது என்னமோ நம்ம கரெக்ட்டா தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். அது மாரி நம்ம வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரகிள் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஆட் பண்ணிக்கவே கூடாது. வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். நீங்களும் அந்த மாரி வந்து வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டுனா, நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க பண்றத பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த புட்டு மாவு வைக்கிறப்ப வேற தெரியாம வந்து இந்த சுட சுட தட்டு எடுத்துப்புட்டேன். கையெல்லாம் சுட்டுப்புடுச்சு. எனக்கு ரொம்ப க தண்ணீலலாம் நனச்சுட்டு உட்காந்து கிடந்தேன். அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நான் வந்து ஸ்டார்ட்டிங் வெயிட்டு 94 சம்திங் இருந்தேன். இப்போ வந்து 90 சம்திங் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 4 கிலோ வந்து 20 டேஸ் அதாவது அவங்க போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. 20 டே 20ல போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல.
வந்து 20 டேஸ்ல 4 கேஜி குறைச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய எனக்கு மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப ஒரு ஐயோ! இவங்க கரெக்ட்டா நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க போலயே! அதனால தான் வந்து 4 கேஜி குறைஞ்சிருக்கு. பரவால்ல அவங்க நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அவங்கள மாரியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்க கமெண்ட் படிச்சோனே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு. அதே மாரியே நீங்களும் வந்து உங்களோட வெயிட்ட அதாவது வெயிட் கமெண்ட் பண்ணுங்க. அப்ப வந்து நானும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆவேன்ல. அப்ப வந்து ஒரு லைக்கும் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? அந்த சிஸ்டர் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியிலருந்து அவங்க மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அவங்க சொல்றது. அவங்க ஒரு நாள் வீடியோ வரலைனாலும் எனக்கு வந்து ஏன் வரலன்னு சொல்லி கேட்பாங்க. "அக்கா உங்களோட வீடியோ மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு. முகம் தெரியாத நபர் என் மேல வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னைய வந்து ரொம்ப கேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மத்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் என்னோட வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம். காலையில வந்து புட்டு மாவு அதெல்லாம் எடுத்துட்டுனா, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம நடக்கணும் இல்லையா? நம்ம வந்து எப்போதுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ, டின்னரோ, ஒரு லஞ்சோ எடுத்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு இது இருக்காது. நல்லா வந்து கலோரிஸ் பர்ன் ஆகும். இந்த டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சுடு தண்ணி குடிக்கணும். சுடு தண்ணி குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மதியத்துக்கு கொஞ்சமா வந்து தக்காளி தொக்கும், கொஞ்சம் கொய்யாப்பழமும், கொஞ்சமா காப்ஸு, கொஞ்சமா புரோட்டீன் அது மாரி எடுத்துக்கிட்டேன்னா, நைட்டுக்கு வந்து 2 அந்த பனானா பேன் கேக் இதுதான் எடுத்திருந்தேன் நைட்டுக்கு டின்னருக்கு. நைட்டு டின்னர் வந்து ஒரு 6 மணி போலலாம் முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்பதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பாய்.